இந்த ஒரு புது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அதாவது கத்துக்க விரும்புற உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க ஒரு முக்கியமான தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு தனிப்பட்ட கட்டுரையோட குறிப்புகளை பத்தி தான். சாப்டர் 2 நோ ஆர்மர் ஃபார் த டயர்ட், அதாவது சோர்வடைந்தவர்களுக்கு கவசம் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டுரை. கரெக்ட். இது ரொம்ப ஆழமான, என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பர்சனலான பதிவு. இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரைய சும்மா சுருக்கமா சொல்றது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற உணர்வுகளை ரொம்ப நேர்மையா உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறது நல்லது. ஆமா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நேர்களே, இந்த கட்டுரையில தற்கால பணியிடங்கள்ல நடக்கிற அரசியல், அப்புறம் LGBTQ சமுதாயத்தினோட உணர்வுகள், இது போக ஆண்களோட உளவியல் சம்பந்தமான பல ரொம்ப சென்சிட்டிவான பார்வைகள் இருக்கு. போறதில்ல. இது சரியா தப்பான்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. மூல கட்டுரையில ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத எந்த ஒரு சார்பும் இல்லாம உள்ளத உள்ளபடி உங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. உண்மைதான். சரி, இப்ப நம்ம நேரா அந்த களத்துக்கு போயிடலாம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கட்டுரையின் ஆசிரியர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில மெடிக்கல் கிளைம்ஸ், அதாவது மருத்துவ காப்பீட்டு உரிமை கோரல்களை கையாளுற ஒரு வேலையில இருக்காரு. இது ரொம்ப ஒரு அழுத்தமான வேலை. ரொம்பவே. அந்த நேரத்துல LGBTQ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊழியரோட ரொம்ப முக்கியமான, ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு மெடிக்கல் கிளைமா அவர் கையாள வேண்டிய நிலைமை வருது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஊழியர் பெரிய நிதி நெருக்கடியில இருக்காரு. அதனால அந்த காப்பீட்டு தொகைய ரொம்ப சீக்கிரமா அவருக்கு கொடுத்தாகணும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கம்பெனியோட ரூல்ஸ் இருக்கு. அதனாலதான் ஆசிரியர் இத பச்சாதாபத்திற்கும் நடைமுறை துல்லியத்திற்கும் இடையில கயிற்றின் மேல நடக்கிற ஒரு நிலைமைன்னு சொல்றாரு. ஆமா, வாக்கிங் a tightrope between empathy and procedural accuracy. இத பேலன்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். இந்த இடத்துல தான் ஒரு எதிர்பாராத திருப்பம் நடக்குது. அந்த திருப்பம் ஒரு சின்ன மெசேஜ் மூலமா வருது. ஆமா, இது கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்க்கலாம். பல நாட்களா இந்த இழுபறி போயிட்டு இருக்கு. வேலைப்பொழுவால ஆசிரியர் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு. அப்போ அந்த ஊழியர்கிட்ட இருந்து தொடர்ந்து ஃபோன் கால்ஸ், மெசேஜ் எல்லாம் வருது. அந்த சோர்வோட உச்சகட்டத்துல ஆசிரியர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாரு. அது அவர் அறியாமலேயே கொஞ்சம் சுருக்கமாவும் ஒரு அலட்சியமான தோணியிலையும் போயிடுது. ஒரு கர்ட் அண்ட் டிஸ்மிசிவ் டோன்னு சொல்லலாம். அவர் வேணும்னு பண்ணல, ஆனா அந்த ஊழியரோட எதிர்வினை ரொம்ப கடுமையா இருக்கு. ரொம்ப கடுமையா இருக்கு. ஆசிரியர் தன்னிடம் மரியாதை குறைவா நடந்துகிட்டதாவும், தன்னோட LGBTQ சமூகத்தினரோட உணர்வுகளுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்கலன்னு அந்த ஊழியர் உடனே குற்றம் சாட்டுறாரு. அது மட்டும் இல்ல, ஆசிரியர் சொல்லாத சில இழிவான வார்த்தைகளை அவர் சொன்னதா கூட அந்த ஊழியர் சொல்றாரு. ஆமா, அந்த உரையாடலால தான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டதாவும், என் சாப்பிடக்கூட பிடிக்கலன்னு அந்த ஊழியர் சொல்றாரு. குறிப்பா அவர் சொன்ன ஒரு வரி, நான் படும் கஷ்டங்களையோ வலியையோ உங்களால ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நாம ஒரு உளவியல் ரீதியான பகுப்பாய்வை பண்ணி ஆகணும். ஒரு சாதாரண அலுவலக பிழை, ஒரு டயர்டான நேரத்துல அனுப்பின மெசேஜ் எப்படி ஒருவரோட ஒட்டுமொத்த அடையாளத்தின் மீதான தாக்குதலா தவறா புரிஞ்சுக்கப்படுதுன்னு பாருங்க. அதான் ஆசிரி வெட்ட ஒரு பெர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி, அதாவது முழுமையான உணர்திறன் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா அவரும் தவறு செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தானே. அந்த யதார்த்தத்தை ஏத்துக்க இங்க யாருக்கும் மனசில்ல அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட மிகப்பெரிய ஆதங்கம். உண்மைதான். இது அப்படியே நம்மள 2வது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. இங்கதான் அந்த இரட்டை அளவுகோல், தி டபுள் ஸ்டாண்டர்டை பத்தி ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நேயர்களே, நீங்களும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஆமா, ஒருவேளை அந்த ஊழியர் ஒரு சாதாரண ஆணாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு கொந்தளிப்பு நடந்திருக்குமா? அவருக்காக பிரைட் அல்லது போஷ் மாதிரியான நிகழ்வுகளை யாராவது ஏற்பாடு செஞ்சிருப்பாங்களான்னு ஆசிரியர் கேட்கிறாரு. இதுக்கு ஆசிரியரே ரொம்ப நேர்மையா பதிலளிக்கிறாரு, நிச்சயமாக இல்ல அப்படின்னு. அதுதான் யதார்த்தம். ஆமா, ஆண்களுக்கு இது போன்று பாதுகாப்பு அளிக்கிற எந்த ஒரு சமூக வலைகளும், அதாவது சேஃப்டி நெட்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க எந்த ஒரு பதாகைகளுமோ போராட்டங்களுமோ இல்லாம அமைதியா வலிய தாங்கிக் கொள்ளணும் தான் இந்த சமூகம் எதிர்பார்க்குது. இந்த வலியை கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. தான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்காக, இல்ல மிகவும் சோர்வா இருந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில தனக்கு கொஞ்சம் கருணை கிடைச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற அந்த நியாயமான ஏக்கத்தை ஆசிரியர் இங்க பதிவு செய்யறாரு. அந்த ஏக்கம் ரொம்பவே நியாயமானதுதான். நான் மனிதனா இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அது. இது தற்கால ஆண்களின் இக்கட்டான நிலையை ரொம்ப தெளிவா காட்டுது. இதுதான் நம்ம 3வது பகுதி. எந்த ஒரு தப்பும் செய்யாம தன் பணியை சரியா செய்ய முயன்ற ஒருவரே இன்னொருத்தரோட பார்வையில எப்படி திடீர்னு ஒரு வில்லனா மாறுறாருன்னு பாருங்க.
ஆனா அவரால தன்னை தற்காத்துக்க முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதற்காக பேசுறதுக்கு அவருக்கு எந்த மேடையோ கின்னால் நிற்க எந்த இயக்கமோ இல்ல. காரணம் அவர் ஒரு ஆண். பெரிய கோணத்துல இதை இணைச்சு பார்த்தோம்னா, இது தற்கால சமூகத்துல ஆண்கள் எதிர்கொள்ற மிகப்பெரிய ஒரு டபுள் பைண்ட், அதாவது இரட்டை சிக்கல்னு சொல்லலாம். டபுள் மைண்ட், அதாவது இக்கட்டான நிலை. ஆமா, சமூகம் என்ன சொல்லுது? ஆண்கள் வழி நடத்த வேண்டும், வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும், அடிகளை வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது காலமா இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இது எவ்ளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஆசிரியரோட வரிகளிலிருந்தே நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன். சொல்லுங்க. நாங்கள் சறுக்கும்போது எங்களை சிறந்ததை செய்ய முயலும் மனிதர்களாக பார்ப்பதில்லை, மாறாக இதைவிட சிறப்பாக செய்திருக்க வேண்டியவர்களாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மாதிரி இருக்கு. கரெக்ட். இந்த ஒரு நிகழ்வு எப்படி அந்த ஆசிரியரோட ஒட்டுமொத்த நம்பிக்கையை உடைச்சிருக்குன்னு பாருங்க. நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா இந்த கட்டுரையாளர் எந்த ஒரு சிறப்பு சலுகையோ, அதாவது ஒரு பிரிவிலேஜ் வேணுனோ அல்லது பரிதாபத்தையோ கேட்கல. அவர் கேட்பதெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நியாயத்தையும் தான். ஆமா, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள், ஹவ் ஆர் யூ ஹோல்டிங் அப் அப்படின்னு யாராவது தன்னிடம் கேட்க மாட்டார்களா அப்படிங்கிற அவரோட ஏக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது போன்று தொடர்ந்து தங்களோட கதைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமா என்றாவது ஒரு நாள் அந்த நிலைமை மாறும்னு அவர் ரொம்பவே நம்புறாரு. அதுதான் நமக்கும் தேவை. உலகத்துல தகவல்கள் பெருகிவிட்ட இந்த சூழல்ல நாம ஒவ்வொருத்தரோட பின்னணியையும் புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இந்த அலசல் நமக்கு காட்டுது. உண்மைதான். யாரா இருந்தாலும் அவங்களும் சோர்வடையக்கூடிய ஒரு சாதாரண மனுஷங்க தான் அப்படிங்கறத நம்ம எப்போ மனசுல வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ இந்த அலசலை முடிக்கிறப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா, இன்றைய பணியிடங்கள் குறிப்பிட்ட சமூக அடையாளங்களுக்காக பல பாதுகாப்பான அமைப்பு முறைகளை உருவாக்கி வருது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கதுதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே நேரத்துல மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்படும் சோர்வு, கோபம், இயலாமை போன்ற உணர்வுகளுக்கு இனி எந்த இடமும் இல்லையா? சிஸ்டமிக் எம்பதி பத்தி நாம பேசுறோம். கரெக்ட். அந்த அமைப்பு ரீதியான பச்சாதாபத்தை நாம வளர்க்குற அதே வேளையில தனிநபர்களுக்கு இடையிலான அந்த அடிப்படை மனித நேயத்தை ஒருத்தர் ரொம்ப டயர்டா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிற அந்த இயல்பை நாம இழந்து கொண்டிருக்கிறோமா? இத பத்தி நாம எல்லாருமே சற்று ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.